வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் வந்து சூப்பரான ஒரு ரெயின் எஃபெக்டோட ஒரு ஃப்ரேம் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸை கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துடுங்க. லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த பிளரை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு அந்த பிளரோடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. பிரைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்னு ஆப்ஷன் இருக்கும். அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரேமை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெயின் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே தான் நம்ம ஃப்ரேமை செட் பண்ண போகிறோம். ரெயின் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க. எகைன் பேக்கில் வந்துடுங்க. கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் ஃப்ரேம் இமேஜ் கொடுத்துருவேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸை வந்து லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோகே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 42 கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி கீழே இன்னொரு இடத்துல நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு எகைன் லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி இன்னொரு இமேஜை வந்து அதை ஃப்ரேமை டூப்ளிகேட் எடுத்து அதை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இப்போ நம்ம இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த இமேஜை வந்து கொண்டு போயிருங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுங்க. அது அந்த ஃப்ரேமுக்கு பேக்கில் போகிற வரையும் கரெக்டாக பேக் கொடுத்துட்டு இப்போ கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இதை வந்து கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம்குள்ளே இது வந்து இமேஜுக்குள்ளே கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனே வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 2 இமேஜஸுமே சேம் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃப்ரேமே கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே கரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து நீங்கள் செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து சாங்ஸை வந்து ஆட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் ஓனாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.